ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதுக்கு குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நேற்றுலேருந்து நம்ம ஜிம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜிம் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நம்மளுக்கு வந்து 1 or 2 வீக்ஸில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து எஸ்எஸ்சி வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஜிம் போயிட்டு இன்னும் நம்ம வந்து டயட்டில் ஃபாலோ பண்ணணும்ல. அதனால் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் சமைக்க சிக்கன் வந்துகிட்ருக்கு. இன்னும் தோசை சுட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஃப்ரிட்ஜை பக்கையில் ஃப்ரிட்ஜில் வந்து முன்னாடி ஏற்கனவே ஜிம் போனேன், போட்டு இடையில வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இது அதில் ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது, இன்னும் இருக்குது, 1/2 பாக்ஸ் கிட்டே இவ்வளோனா இருக்குது. அதை சாப்பிட்ணும். அடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபிஷ் ஆயில், ஜிஎன்சியில் உள்ள ஒரு ஃபிஷ் ஆயில். அடுத்து வந்து மாவு இருக்குது. அடுத்து காலையில் தோசை சொல்லாட்டி ப்ரெட்டு பீனட் பட்டர் இருக்குது பாருங்கள். ப்ரெட்டு இது நியூட்ரலாவில் உள்ள பீனட் பட்டர். அடுத்து ஓட்ஸ் இருக்குது. ஏதாச்சும் மீது முட்டை மிக்சிங்கில் ஏதாச்சும் போய்கிட்டே மாற்றி மிக்சிங்கில் ஏதாச்சும் போய்கிட்டே இருக்கும். முட்டை இல்லாட்டி சிக்கனு. இதை காலையில் வந்து மோஸ்ட்லி தோசை சுடுவேன். தோசை மாவு இல்லாட்டி ப்ரெட்டை சாப்பிட்டு போக வேண்டியதான். இல்லாட்டி வந்து ஓட்ஸ் ஜிம் போகிறதுனால. இல்லாட்டி ஹாஸ்டலில் போய்ட்டு எதாச்சும் போட்டிருப்பாங்க, உப்புமா சேமியா அது இதுன்னு எதாச்சும் போடுவாங்க, நல்லாவும் இருக்காது. அது தின்னுட்டு அப்படி காலேஜ் போக வேண்டியதான். இல்லாட்டி அதை சாப்பிடாம ஒரு டீ மட்டும் குடிச்சு காலேஜ் போக வேண்டியதான். இன்னும் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணணும். அதனால் வந்து நம்ம டெய்லி ஜிம் போகணும், ஃபிட்டாக இருப்போம். டெய்லி டயட்டை ஃபாலோ பண்ணுவோம், கண்ட்ரோலாக சாப்பிடுவோம். நன்றி.